வனப்பகுதியில் கடும் வறட்சியால் சுருண்டு விழும் வனவிலங்குகள். தண்ணீர் தொட்டி அமைக்க வேண்டும் என வனத்துறையினருக்கு சமூக ஆர்வலர் சந்திரமோகன் கோரிக்கை. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள வனப்பகுதிகளில் யானை, மான், நரி, சிறுத்தை, கரடி, காட்டுப்பன்றி, குரங்குகள் மட்டுமின்றி தேசிய பறவையான மயில், காட்டுக்கோழி உள்ளிட்ட பல்வேறு அரிய வகை பறவைகளும் உள்ளது. தற்போது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கோடைக்காலம் துவங்குவதற்கு முன்பாகவே வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதினால் வனப்பகுதிகளிலும் தண்ணீர் மற்றும் உணவு தட்டுப்பாடுகள் ஏற்பட்டுள்ளது. மேலும் மழையும் பெய்யாததால் வனப்பகுதிகள் வறண்ட நிலையில் காணப்படுவதினால் உணவு மற்றும் தண்ணீர் தேடி யானை, மான் உள்ளிட்ட வனவிலங்குகள் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்து விடுகிறது. இது மட்டுமின்றி தேசிய பறவையான மயில்களுக்கும் போதிய தண்ணீர் கிடைக்காததால் வனப்பகுதியில் சுருண்டு விழுந்து இறக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து சமூக ஆர்வலர் சந்திரமோகன் கூறுகையில், கிருஷ்ணகிரி மாவட்டம் மலை மற்றும் காடுகள் நிறைந்த பகுதியாக இருப்பதால் யானை, மான், சிறுத்தை மற்றும் மயில் உள்ளிட்ட பல்வேறு பறவைகள் உள்ளது. தற்போது மாவட்டத்தில் போதிய மழையின்றி வறட்சி நிலவி வருகிறது. இதனால் உணவு மற்றும் தண்ணீருக்காக வனப்பகுதியை விட்டு மான் உள்ளிட்ட சிறிய வனவிலங்குகள் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்து விடுவதால் தெரு நாய்களின் கடிக்கு ஆளாகி வருகிறது. மேலும் நமது தேசிய பறவையான மயில்களுக்கும் போதிய தண்ணீர் கிடைக்காததால் வனப்பகுதிகளிலேயே சுருண்டு விழுந்து இறக்கும் அவலமும் ஏற்படுகிறது. ஆகையால் இதுபோன்ற அவலங்களை தடுக்க வனத்துறையினர் வனப்பகுதிகளில் தற்காலிக தண்ணீர் தொட்டி அமைத்து வனவிலங்குகளை காப்பாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். கிருஷ்ணகிரி பகுதி பார்த்தீங்கன்னா காடு நிறைந்த, மலை நிறைந்த பகுதி. இங்கு விலங்குகள் பார்த்தீங்கன்னாக்கா யானை, மயில், மான் எல்லாமே தண்ணி தேடி காட்டிலேருந்து நகரத்துக்கு வருது. அங்கே வரும்போது என்னன்னாக்கா நாய்களாக அதை கடிக்கிறதுனால ஏகப்பட்ட பிரச்சனை ஆகுது. இதை வனவிலங்குகளை காப்பாற்றுன்ற வகையில் அங்கங்கே தண்ணி தொட்டி வைத்திட வனத்துறை உரிய நடவடிக்கை எடுத்திட நான் கேட்டுக்கிறேன். உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.